ஒரு நோன்பு வைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபஅதல்லாஹு சபஈன, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அந்த நரகத்தை தூரமாக்கி விடுவான். சபஈன ஹிராஃபன், 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகள் அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து தூரமாக்கி விடுவான். இதுவும் நஃபில் நோன்பு, கடமையில்லாத நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ கடமையான இந்த நஃபில் நோன்பு இல்லாமல் கடமையான இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தால் அதற்கான கூலி அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொன்னான்? அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கிறது, பாபுர் ரையான். சொர்க்கவாசிகள் அந்த யாரெல்லாம் நோன்பாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் அதை அழைப்பார்கள், மாணவர்கள் நோன்பாளிகள் இங்கே வாருங்கள், இந்த கதவு தான் நீங்கள் நுழைய வேண்டும், ரையான் என்ற அந்த கதவுகள் தான் நீங்கள் நுழைய வேண்டும் என்று சொல்லி நோன்பாளிகளை அந்த வானவர்கள் அழைப்பார்கள், ஒரு அறிவிப்பு செய்வார்கள். அல்லாஹ் எங்களையும் உங்களையும் அந்த கதவுகளிலிருந்து நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. அமீன். அப்போ நோன்புடைய நோக்கம் இறையச்சம் மட்டும்தான். யார் நோன்பு வைத்து பசி பட்டினியோடு இருந்து, வெறும் பசி பட்டினியோடு இருந்து மீதி தவறான காரியங்கள் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய நோன்பு சரியான நோன்பு கிடையாது. ஹதீஸ் எப்படி வருது? இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு, சஹீஹான ஹதீஸு செய்தி. என்ன சொல்கிறார்கள்? மல்லம் யதா கௌல ஸூர், எவர் ஒருவர் பொய்யான பேச்சை, தவறான பேச்சை விடவில்லையோ, வல் அமல பிஹி, இன்னும் தவறான காரியங்களை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அவர்கள் தஆமுஹு ஷராபுஹு, அவர்கள் பசி பட்டினியோடு இருப்பதற்கு அல்லாஹ்க்கு எந்த விதமான தேவை கிடையாது. நீங்கள் பசி பட்டினியோடு இருந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன கட்டளை அந்த இடத்தில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்ன அந்த தக்வா அந்த நோன்பில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ பசி பட்டினியோடு இருப்பது தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால் இல்லை.